என் தந்தையின் மறைவுக்குப் பிறகு வேலை காரணமாக அம்மாவை ஜப்பானுக்கு அழைத்துச் சென்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன் பட்டப்படிப்பை முடித்து கிராமத்திற்கு திரும்பினேன். 4 மணிநேர ரயில் பயணத்திற்குப் பிறகு அம்மாவை சந்தித்தேன். 1 வருடம் கழித்து அவர்களை பார்த்தபோது அம்மாவின் மாறிய தோற்றம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. முன்பு 36-34-38 என்றிருந்த அவர்களின் உருவம் இப்போது இடுப்பு 28 அங்குலமாக மாறியிருந்தது. 40 வயதில் பால் போன்ற வெண்மையான அம்மாவின் கவர்ச்சியான தோற்றம் என் மனதில் காமத்தை தூண்டியது. மாலையில் அம்மா உணவு தயாரித்து என் அருகில் அமர்ந்தார்கள். அவர்கள் இறுக்கமான சல்வார் சூட் அணிய ஆரம்பித்திருந்தார்கள். சில நாட்களில் அம்மா குறுகிய நைட்டியில் இருப்பதை கவனித்தேன். உள்ளே எதுவும் அணியாமல். அவர்களின் உடலின் தரிசனம் பலமுறை கிடைத்தது. ஒருமுறை அம்மா என் முன்னால் ஆடைகளை களைந்து ஒரு துணியை மட்டும் போர்த்தி சோபாவில் படுத்தார்கள். என் 8 அங்குல ஆயுதம் பேண்டை கிழித்து வெளியே வரத் துடித்தது. ஜப்பானில் அம்மாவுடன் உறவு கொள்ள வேண்டும் என முடிவு செய்தேன். ஜப்பான் செல்லும் நான் வந்தது. அம்மா சல்வார் சூட் அணிந்திருந்தார்கள். அவர்களின் இளமை என்னை பைத்தியமாக்கியது. நான் அவர்களுக்கு கருப்பு கண்ணாடி கொடுத்தேன். அங்கு நான் வேண்டுமென்றே ஒரு படுக்கை அறையை மட்டும் முன்பதிவு செய்தேன். இரவு அம்மா, பயணத்தில் குறைவான ஆடைகள் மட்டுமே கொண்டு வந்தேன். இப்போது என்ன அணிவது என்றார்கள். நான், பிராபேண்டியில் தூங்குங்கள் என்றேன். அம்மா புன்னகைத்து சம்மதித்தார்கள். நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்தேன். அம்மா முதுகு காட்டி தூங்கினார்கள். எனக்கு தைரியம் வரவில்லை. மறுநாள் அலுவலகம் சென்று நிறுவன உதவியுடன் ஒரு சிறிய அபார்ட்மெனை வாங்கினேன். அம்மாவின் விருப்பத்தை அறிந்து அவர்களை ஷாப்பிங்கிற்கு அழைத்துச் சென்றேன். அவர்கள் குறுகிய ஷார்ட்ஸ், பிராபேண்டி மற்றும் டிஷர்ட் வாங்கினார்கள். அம்மா வெட்கப்பட்டாலும் என் வற்புறுத்தலில் பொருட்களை எடுத்தார்கள். அபார்ட்மெனட்டிற்கு திரும்பியபோது, அம்மா, இந்த இடம் ஏன் இவ்வளவு சிறியது என்று கேட்டார்கள். நான் பதிலளிக்கவில்லை. அம்மா, நைட்டி வாங்க மறந்துவிட்டேன் என்றார்கள். நான் கோபமாக, நீங்கள் பிராபேண்டியில் தூங்கிவிட்டீர்கள், இனி என்ன தேவை என்றேன். அம்மா அமைதியாக சமையலறைக்கு சென்றார்கள். இரவு அம்மா குறுகிய டாப் மற்றும் பேண்டி அணிந்திருந்தார்கள். உணவு கேட்க வந்தபோது அவர்களின் தோற்றம் என் ஆயுதத்தை தூண்டியது. உங்களை சாப்பிடுவேன் என்றேன். அம்மா புன்னகைத்து சென்றார்கள். தூங்கும்போது அம்மா டாப் மற்றும் பேண்டி அணிந்து துணி பொருத்தியிருந்தார்கள். இதுதான் சமயம் என நினைத்து ஆடைகளை களைந்து அவர்கள் அருகில் படுத்தேன். அரை மணி நேரம் கழித்து அவர்களின் காலை தொட்டேன். எதிர்ப்பு இல்லாததால் கையை அவர்களின் குகையில் வைத்தேன். அம்மா புரண்டபோது அவர்களின் தூக்கம் கலைந்தது. மெதுவாக, என்னை தோண்டுவாயா என்று கேட்டார்கள். நான் துணியை நீக்கி அவர்களை என் மீது இழுத்தேன். அவர்களின் உதடுகளை முத்தமிட்டு பேண்டியை களைந்தேன். என் முகத்தை அவர்களின் குகையில் வைத்தேன். அம்மாவின் முனகல்கள் எழுந்தன. சிறிது நேரத்தில் அவர்களின் கூச்சல் வெளிப்பட்டது. நான் அவர்களின் வாயை மூடினேன். அவர்களின் குகையிலிருந்து நேர் பிளிச்சியது. அம்மா அமைதியானார்கள். என் ஆயுதத்தை அவர்களின் வாயில் வைத்தேன். அவர்கள் அதை உறிஞ்சினார்கள். நான் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். சிறிது நேரத்தில் நான் அவர்களின் வாயில் வெளியேறினேன். அம்மா, என் பசியை தீர் என்றார்கள்.